த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்னைக்கு நாம பேச போறக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும், அதிலும் குறிப்பா ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய பெத்தவங்களை ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். மத்திய பாஜக அரசாங்கம் மும்மொழி கொள்கை அப்படின்ற பெயர்ல ஹிந்தி திணிப்பை சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல கொல்லைப்புறம் வழியா இந்த ஹிந்தியை கொண்டு வர்றதுக்கான அத்தனை வேலைகளையும் ரொம்ப அபிஷியலாவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மும்மொழி கொள்கையோ இல்லாட்டி இந்த ஹிந்தி திணிப்பு இது எது வந்தாலும் தமிழ்நாடு தான் தேசிய அளவுல மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய முன்னாள் முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா தொடங்கி, கலைஞர் கருணாநிதி தொடங்கி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி, ஜெயலலிதா அம்மா தொடங்கி, எடப்பாடி பழனிசாமி, இப்போ முன்னாடி இருந்த மு.க. ஸ்டாலின் வரைக்கும் அத்தனை பேருமே இந்த போர்ல முன்வரிசையில நின்று அவங்களுடைய வீர தீரத்தை காட்டியிருக்கிறாங்க. ஆனா இப்போ புதுசா பொறுப்பேற்றிருக்கிறார்ல முதல்வரா விஜய் அவர்கள், அவரு இந்த விவகாரத்துல இது வரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் சொல்லாம ஒரு பெரிய அமைதி அப்படின்றத காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அறிக்கை விடல, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப அவர் பத்திரிகையாளர்லாம் சந்திக்க மாட்டார்ல, சரி ஓகே, சரி ஒரு வீடியோ வெளியிடலாம். ஆனா அட்லீஸ்ட் அவருடைய வாக்காளர்கள்லாம் அதிகமா இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீலாவது போடலாம்ல. இப்படி எதையுமே பண்ணாம ஒரு பெரிய சைலண்ட் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த சைலன்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விதமான பயத்தை கொடுத்திருக்கு. எங்க நம்ம இத்தனை நாள் கட்டி காப்பாத்தின அந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்றது எங்க உடைஞ்சு போயிருமோ, ஹிந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருமோ அப்படின்ற ஒரு பெரிய கவலை மக்கள் மத்தியில ஏற்பட தொடங்கி இருக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக தான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2026 மே 15 சிபிஎஸ்இ வெளியிட்ட அந்த புதிய சுற்றறிக்கையில தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பினுடைய அடிப்படையில 2026 ஜூலை 1 இருந்து, அதாவது இன்னும் ஒரு 40-45 நாட்கள்ல 9ஆம் வகுப்புல சேரக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே, சிபிஎஸ்இ பள்ளியில சேரக்கூடிய அத்தனை மாணவர்களுக்குமே மும்மொழி கொள்கை அப்படின்றத கட்டாயமா அவங்க படிச்சே தீரணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த 3 மொழிகள்ல குறைஞ்சது 2 மொழிகள் இந்திய மொழிகளா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல ஆங்கிலம் அப்படின்றது கட்டாயமா இருக்கும். ஸோ 2வது லாங்குவேஜ்னா லோக்கல் லாங்குவேஜ், தமிழ் ஏதாவது எடுத்து படிப்பாங்க. இல்லை தமிழ் எடுத்து படிக்க பிடிக்கல அப்படின்னா அவங்க பிரெஞ்சு மாதிரியோ இல்லாட்டி ஜெர்மன் மாதிரியோ வேற ஏதாவது ஒரு மொழியை எடுத்து படிப்பாங்க. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய புது ரூல்ஸ் படி மும்மொழி கொள்கையில 2 லாங்குவேஜ் அப்படின்றது இந்திய மொழிகளா கட்டாயமா இருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஆங்கிலம் அப்படின்றது இருக்கு. 2 இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னா 1 தமிழ் படிப்பாங்க. அப்போ 3வது இந்தியன் லாங்குவேஜ் என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி ஹிந்தி இல்லாட்டி சமஸ்கிருதமா இருக்கும். அது எப்படிப்பா நீ உறுதியா சொல்ற? ஏன் தெலுங்கு எடுத்து படிக்க மாட்டாங்களா, இல்லாட்டி மலையாளம் எடுத்து படிக்க மாட்டாங்களா அப்படின்னு. என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த தெலுங்கோ இல்லாட்டி மற்ற லாங்குவேஜஸை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்ப ஹிந்தி படித்த ஆசிரியர்களை நிறைய இடங்கள்ல நிறுவுறது அப்படின்றது ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப மற்ற மொழிகள், அதுவும் இல்லாம ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்த இந்த மொழிகளை மீண்டும் மீண்டும் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி எழும். அப்படி அந்த கேள்வி எழும் பொழுது பெற்றோர்கள் ஆப்வியஸ்லி என்ன சொல்லுவாங்க, சரிப்பா எதுக்கு போய் தெலுங்கு படிச்சுக்கிட்டு, எதுக்கு போய் கன்னடா படிச்சுக்கிட்டு, நீ பேசாம ஹிந்தி படி, நார்த் இந்தியால போய் ஏதாவது பொழைச்சுக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மறைமுகமா கட்டாயப்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் இவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? 9ஆம் வகுப்புல இருமொழி கொள்கை அப்படின்றது ஓரளவுக்கு இருக்கும். ஆங்கிலம் படிப்பாங்க, கூடவே தமிழ் படிப்பாங்க, அப்புறம் பிரெஞ்சு இல்லாட்டி வேற ஏதாவது லாங்குவேஜ் படிப்பாங்க, போய் எக்ஸாம் எழுதுவாங்க, நிம்மதியா இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 3வது மொழி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சுமையை தூக்கி மாணவர்கள் தலை மேல வச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் 4வதா ஒரு மொழி படிக்கணும், அவனுக்கு பிரெஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்கும், இல்ல ஜெர்மன் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஜப்பான் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா 4வது லாங்குவேஜா தான் எடுத்து படிக்கணும் அப்படின்றத இவங்க கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களுடைய தொல்லை தாங்க முடியாம இப்போ இந்த 3வதா ஒரு லாங்குவேஜை எடுத்து படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இவங்க தள்ளி இருக்கிறாங்க. மத்திய அரசு என்ன சொல்றாங்க? மாணவர்கள் பன்முகத்தன்மையோட வளரணும்.
நிறைய மொழிகள் கத்துக்கிட்டாதான் உலக அளவுல போட்டி போடலாம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்ட் அப்படின்றத அடிச்சு நம்ம முன்னாடி சர்வ் பண்றாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இன்னைக்கு ஆப்பிரிக்காலேயோ இல்லாட்டி ஒரு 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 ஜாப்பனீஸ்லயோ எடுக்கக்கூடிய ஒரு யூடியூப் வீடியோவுக்கு கூட இங்க நம்மளுடைய லாங்குவேஜ்ல அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆட்டோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ஆகுது. இந்த மிஸ்டர் பீஸ்டோடைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆட்டோ டிரான்ஸ்லேஷன் நடக்குது, இல்லாட்டி அவங்களே பண்றாங்க, இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் அவ்வளவு அழகா பண்ணி கொடுக்குதுங்க. இப்ப நம்ம வீடியோஸோடதே போய் பாருங்களேன், அந்த ஆங்கில டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது அவ்வளவு பக்காவா பண்ணி கொடுக்குது. இப்போ இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துட்ட ஒரு சூழல்ல ஒரு லாங்குவேஜை போட்டு எதுக்கு திணிக்கணும்? இவங்களுக்கு தேவை மக்கள் இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லாங்குவேஜை கத்துக்கணும் அப்படின்றது இல்லை, எப்படியாவது ஹிந்தியை திணிச்சிடணும் அப்படின்றதுதான். ஆனா இதை பார்த்துட்டு எல்லாரும் அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக மாட்டாங்களா? அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் அப்படின்றத ஃபைல் பண்ணியிருக்காங்க. யாஷிகா பண்டாரி ஜெயின் அப்படின்றவங்க தாக்கல் செஞ்ச அந்த கேஸ்ல ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. இந்தியாவுடைய ரொம்ப மோஸ்ட் வாண்டட் அட்வொகேட்டா இருக்கக்கூடிய சீனியர் லாயரா இருக்கக்கூடிய முகுல் ரோத்தகியே நேர்ல ஆஜராகி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வுல ரொம்ப முக்கியமானது மேலாட், இது வர வாரம் இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துடும், தயவுசெய்து விசாரிங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஓகே நாங்க வர வாரமே இந்த கேஸை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அரசுடைய கொள்கை முடிவு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கடந்து போறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்கணும். நிச்சயமா அப்படி வரும் பொழுது அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோவா பார்க்கலாம். ஆனா இந்த மனுவுல இந்த பண்டாரி சொல்லி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, படிச்சு பார்த்தப்போ எனக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிருச்சு. சொன்னா நிச்சயமா உங்களுக்கும் அந்த பதட்டம் அப்படின்றது வரும். இதுல என்ன கொடுமைன்னா, 9ஆம் வகுப்புல திடீர்னு இந்த புதுசா 3வது மொழியை கொண்டு வராங்கல்ல, ஆனா அதுக்கு முறையான சிலபஸோ புத்தகங்களோ எதுவுமே கிடையாது. சிபிஎஸ்சி என்னதுமா சொல்லியிருக்காங்க, புத்தகங்கள் புதுசா வரக்கூடிய புத்தகங்கள் வர வரைக்கும் 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை வச்சு படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் போன போக்குல சொல்லிங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆயிருக்கக்கூடிய அந்த பெட்டிஷன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு புரியல, 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 6வது வகுப்புல இருக்கக்கூடிய புத்தகத்தை படிச்சா அவனுடைய மொழி அறிவு எப்படி வளரும்? இத கல்வி தரத்தை உயர்த்தக்கூடிய விஷயம்னு மத்திய பாஜக அரசு ஏன் சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு தலையில அடிச்சுக்கலாம் போலதான் இருக்கு எனக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த 3வது மொழிக் கொள்கை இருக்குல்ல, அதுக்கு பொது தேர்வுல எந்த மதிப்பீடும் கிடையாது. அதாவது ஜஸ்ட் லைக் தட் அவங்க படிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு தேர்வுகளை அந்த சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ஸே நடத்திக்கலாம். இப்ப எனக்கு புரியல, ஒரு ஒரு கட்டாய பாடம்னு அறிவிச்சுட்டாங்க, ஆனா அதுக்கு மார்க் கிடையாது, எந்த அங்கீகாரமும் கிடையாது அப்படின்னா அது எதுக்கு அதை கொண்டு வரணும்? எதுக்கு சும்மா போற போக்குல எதுக்கு அதை பண்ணி குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணும்? 3வதா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இப்போ டெல்லி மாதிரியோ இல்ல சென்னை மாதிரியான பல இடங்கள்ல சிபிஎஸ்இ பள்ளிகள்ல போதுமான ஆசிரியர்கள் இல்லை. குறிப்பா மொழி ஆசிரியர்கள் அப்படின்றவங்க பெரிய அளவுல அந்த வேக்கண்டா தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இப்ப இன்னும் 1.5 மாதத்துல ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து புது மொழியும் சொல்லித்தாங்க அப்படின்னா டீச்சருங்க எங்க போவாங்க? யாரை வச்சு இவங்க பாடம் எடுக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம ஒரு சிபிஎஸ்இயோடைய மிக மிக முக்கியமான விஷயமா என்ன பாக்குறாங்கன்னா, இந்த மாற்றம் அப்படின்றது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குதான். ஆனா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, போக போக எல்லாம் சரியாயிரணும். எனக்கு புரியல, போக போக சரியாயிரும்னா இதெல்லாம் எதுக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இந்த முன்மொழி கொள்கை அப்படின்னு வந்துட்டா தமிழ்நாடு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் அப்படின்றதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறமா 1960களில் வட மாநிலங்கள்ல ஹிந்தியையும் தென் மாநிலங்கள்ல அவங்க மொழிகளையும் கூடவே ஆங்கிலத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மும்மொழி கொள்கை விஷயத்த அதுக்கு அப்ப இருந்த காங்கிரஸும் சரி, அப்ப இருந்த ஆர்எஸ்எஸும் சரி, எல்லாருமே ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் இருந்த அந்த காட்டின உறுதி அப்படின்றது இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரிய விடுதலை அப்படின்றத இந்த மொழி விவகாரத்துல வாங்கி கொடுத்துச்சு. மும்மொழி கொள்கை அப்படின்றத நாங்க கண்டிப்பா திணிக்க மாட்டோம் அப்படின்றதுதான் இந்த நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1965ல மிகப்பெரிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றதெல்லாம் வெடிச்சது. எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ போராட்டங்கள் இதெல்லாம் நடந்து 1968ல பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்துல அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதுதான் இருமொழி கொள்கை, 2 லாங்குவேஜ் ஃபார்முலா. தமிழ்நாட்டுல ஆங்கிலம் இருக்கும், தமிழ் இருக்கும். ஆங்கிலம் உலகத்தோட நாங்க தொடர்பு கொள்றதுக்கு,
தமிழ் மொழி எங்களுக்குள்ள நாங்க தொடர்பு கொள்றதுக்கு, எங்களுடைய மரபுகளை நாங்கள் தொடர்ச்சியா கட்டி காப்பாத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதோடு மட்டும் இல்லாம மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாட்டுல இடமே இல்லை அப்படின்றத சட்டப்பூர்வமாக கொண்டு வந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கலைஞராகட்டும், எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு எல்லாருமே இந்த கொள்கையில ஒரு துளி கூட மாறாம இருந்தாங்க. இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்னு எவன் நினைக்கிறானோ அந்த அன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் கொந்தளிப்பாங்க. அந்த அந்த பயம் இருக்கிற வரைக்கும் அண்ணாதான் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறான் அப்படின்றத அன்னைக்கு சொல்லிட்டு போனது இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த விவகாரத்துல முதல்வர் விஜய் என்ன பண்றாரு அப்படின்றதுதான் பயங்கர சர்ப்ரைஸான விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் இது வரைக்கும் இது சம்பந்தமா ஒரு அறிக்கை கொடுக்கல, ஒரு எந்த ஒரு வார்த்தையும் பேசாம இருக்கிறாரு. இப்போ ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு திடீர்னு ஒரு 3வது மொழிப்பாடம் அப்படின்னா இந்த பையன் எங்க போவான்? டியூஷனுக்கு போகணும். டியூஷனுக்கு போனா பணம் செலவு பண்ணும். அப்ப அதுக்கு யாரு பணம் கொடுக்க போறா? அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீட் மாதிரியான எக்ஸாம்ஸ் நம்ம ஏற்கனவே தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது புதுசா இந்த மாதிரியான கல்விகள்ல இப்படியான திணிப்பை அப்படின்னு மத்திய பாஜக அரசு கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்து நிக்காம பழைய முதல்வர்களுடைய அந்த பாணியை கையில் கொள்ளாம இவர் மட்டும் ஒரு மாதிரி ஒரு அப்படியே சிலை மாதிரி இருக்கிறது எனக்கு என்னன்னு புரியல. இதை ஊடகங்கள் தான் கேள்வி கேட்கணும். ஊடகங்கள்ல நிறைய பிரபல ஊடகங்கள்லாம் பார்க்கும் பொழுது முதல்வர் விஜய் இன்னைக்கு கோட்டு போடாம வந்தார், முதல்வர் விஜய் இன்னைக்கு முதல்வர் அறையிலேயே சாப்பிட்டார், முதல்வர் விஜய் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேட்டரி கார் ஓட்டினார், அவரே வாகனத்தை, இதைத்தான் அவங்க ஹைலைட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர யாராவது ஒருத்தராவது மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் ஏன் இதை பத்தி பேசாம இருக்கிறீங்க, ஏதாவது பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும்ல. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெளிவுபடுத்திட்டாரு. ஆனா ராஜ்மோகன் சீஃப் மினிஸ்டர் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு முதல்வரா இருக்கக்கூடியவர் விஜய் அவர்கள் தான். அவர் தானே இதுல சொல்லணும். ஆனாலும் கூட அவருடைய இந்த அமைதி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தயக்கத்தையும் பயத்தையும் கொடுத்திருக்கு. பாஜகவை எப்பவுமே விமர்சிக்காம இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கடந்த காலத்துல எப்ப விமர்சிச்சிருக்கிறாரு? எப்பவுமே பண்ண மாட்டாரு. இப்போ தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட கொள்கை சம்பந்தமான விஷயங்கள்ல, தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவரு பாஜகவை எதிர்க்காம இருக்கிறது உண்மையாலுமே பாஜக கூட அவரு மறைமுக கூட்டணியில தான் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியை எனக்கு எழுப்புது. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு இந்த விவகாரத்துல எது தோணாலும் சரி, முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அப்படின்றத தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை படிக்கக்கூடிய யாராவது முதல்வருடைய காதுகளுக்கு அதை கொண்டு போகலாம். அதை பார்த்த ஒரு பேசணும், இல்லாட்டி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அதனால உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.